அப்பாவை போறேன். டேய் சந்தோஷமான விஷயம்டா. இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். கை குடுறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். துளசி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. சுதா இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. பட்டுட்டாலும் துளசி பொண்ணெல்லாம் வேணாமா, ஒரு பையனா பெத்துக்க. ஏற்கனவே பூஜா இருக்கா. ஹலோ பிரதர், எங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கணும் லாவண்யா சொல்லியிருக்கா. லாவண்யாவுக்கு பையன் பிறந்தா எங்க பொண்ணை அவனு கட்டி வைக்கிறதா ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறோம். ஏண்டா இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள அக்ரிமெண்டா? ஹலோ பிரதர், லாவண்யா எங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கணும் கன்ஃபார்மா சொல்லிட்டால. சரிடா, பொண்ணே பிறக்கட்டும். நானும் லாவண்யா விஷயமா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். லாவண்யாவுக்கு வளகாப்பு இருக்குல்ல, இந்தா அதுக்கு என்னோட ஷேர். இருட்டு வச்சுக்கோ, ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்துக்கலாம். டேய் கையில் இருக்கும்போதே வாங்கிக்க, அப்புறம் செலவாயிடுச்சுன்னா ரெடி பண்ண முடியாது. எப்பா புவி, இன்னும் வளகாப்புக்கு டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்னென்ன செலவு பண்ண போறோம்னு இன்னும் டிசைட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள இதான் என் ஷேர் பணத்தை வச்சுக்க சொன்ன என்ன அர்த்தம்? நீ ஓவரா பட்ஜெட்லாம் போடாத. என்னால இவ்வளவு தாண்டா முடியும், இதுக்குள்ள முடிக்க பாரு. சாரி புவி, எல்லா செலவும் நானே பார்த்துறேன். இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. டேய் பேண்டா கோவப்படுற? நான் ஒன்றும் கோவலாம் படல. லாவணி என் தங்கச்சி, அவளுக்கு ஆகிற செலவை நானே பார்த்துக்கிறேன். டேய் அவ எனக்கு தாண்டா தங்கச்சி. இப்போ என்ன இந்த பணம் பத்தாதுன்றியா? சரி ஃபங்க்ஷன் முடியட்டும். எவ்வளவு செலவாச்சுன்னு கணக்கு பாரு, ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணிக்கலாம். என்ன லூஸ் தனமா பேசிட்டு இருக்கிற? நமக்கு என்ன 6 தங்கச்சி இருக்குது? இருக்கிறது ஒரே தங்கச்சி. நியாயப்படி பார்த்தா மூத்தவன்ற முறையில நீ தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும். அதை விட்டுட்டு மொய் பண்ண வைக்கிற மாதிரி வச்சுட்டு எஸ்கேப் ஆக பாக்குற. இப்போ என்ன என்னடா பண்ண சொல்ற? லாவண்யா மேல எனக்கு பாசம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இங்க இருக்கிறவங்க நான் ஏதாவது பண்ணாலும் குத்தம், பண்ணலனாலும் குத்தம்னு 7.5 கூட தானே பாக்குறாங்க. இவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு தான் பயந்து ஒதுங்கி நிக்கிறேன். டேய் நீ பேசுறது ரொம்ப அநியாயம். உனக்கு நானாட பிரச்சனை? நான் இவனை பார்க்க வந்தேன். அனாவசியமா ஒம்புழுக்காதீங்க. பாத்தியா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் இங்க வர்றதுக்கே யோசிச்சு. டேய் உன் தங்கச்சி வளகாப்புக்கு நீ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஏன் தலையை உருட்டாத. பெத்தவளை பாத்துக்கிறதுக்கு வக்கு இல்ல, வந்துட்டான் குத்தம் சொல்றதுக்கு. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரிடா நான் கிளம்புறேன். வரமா? மாமா காஃபி சாப்பிட்டு போங்களேன். இல்லம்மா, சுதா கடையில தனியா இருக்கா. நான் இன்னொரு நாள் வரேன், பார்க்கலாம். தீபா, ஐ எம் சாரி டி. இது பத்தாதே, ரொம்ப கோவமால இருப்பா. என்ன குட்டிமா, மெசேஜ் அனுப்புற யாருக்கு? தீபாவுக்கு தான். அம்மாவை போற நூறெல்லாம் நம்ம அடிக்கிற. இல்லைங்க, அவளை ஹாஸ்பிட்டல்ல வச்சு நிறையவே திட்டிட்டேன். அழுதுகிட்டே போனா. அதுக்கப்புறம் ஃபோன் கூட பண்ணல. அதான் சாரி கேட்கலாமேன்னு. ஸ்ட்ராங்கா திட்டிட்டு மெசேஜ் மூலம் சாரி கேட்ட என்ன அர்த்தம்? வீட்டுல போய் சாரி கேளு. வீட்டுக்கா? ஆமா குட்டிமா, ஃப்ரெண்டாவே இருந்தாலும் சாரியை நேர்ல கேட்கறதா முறை. நாளைக்கு முதல் வேலையை அவளை பார்த்து சாரி கேட்கலாம், சரியா? அக்கா, என் ஃப்ரெண்டு மாலதி உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லையே, ஏன் கேக்குற? ஹோம்வொர்க்ல டவுட் இருக்குன்னு கேட்டிருந்தேன்க்கா. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன்னா. ஏய், நான் தான் அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பேன். ஏன் நம்பரை எது கொடுக்குற? இல்லக்கா, சின்ன டவுட் தான். மேக்ஸ்ல 4th எக்ஸசைஸ்ல. ஏய், நான் தான் நம்பரை மாத்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. மேக்ஸ்ல டவுட், மேட்ச் பாக்ஸ்ல டவுட்னு. என்ன கேட்காம எல்லாருக்கும் எதுக்கு நீ நம்பர் கொடுக்குற? சாரிக்கா. சரி, அதை விடு. ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அவ நம்பர் இருக்குல்ல? இருக்குக்கா. இந்தா, நீயே ஃபோன் பண்ணி பேசு. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத, டவுட்டை மட்டும் தான் கேட்கணும். போ. அவகிட்ட ஏண்டி எரிஞ்சு விழற? சின்ன பசங்க கிட்ட எல்லாம் ஃபோன் நம்பரை கொடுக்க கூடாதுமா, பிரச்சனை ஆயிட்டா. ஆமா, நீ ஏன் நம்பரை மாத்தின? கொஞ்சம் முன்னாடி நானே உனக்கு ஃபோன் பண்ணேன், என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுது. மோகன் அடிக்கடி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாமா. ஃபோன் பண்ணாதானே சொல்ல முடியாது, அதான் நம்பரை மாத்திட்டேன். சரி, ஃபோன் பண்ணி கிடைக்கலன்னா நேரா வீட்டுக்கு வந்துருவானே. அதெல்லாம் வரமாட்டான். வந்துட்டா என்னடி பண்ணுவ? உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கங்கறத தெரிஞ்சு அத பத்தி விசாரிச்சா நீ என்னடி சொல்லுவ? ஏதாவது சொல்லி சமாளிச்சுதாமா ஆகணும். பிரச்சனை ஒண்ணும் பண்ணிட மாட்டானே? பண்ண மாட்டாமா. பிரச்சனை பண்ணாத அளவுக்கு நான் அவனை மாத்திட்டு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நெருங்காதபடி பண்ணிட்டா அவனால எந்த பிரச்சனையும் வராதுமா. பாவண்டி, அவ உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா. அவனுக்கும் கஷ்டமா தானே இருக்கும்.
கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதானே எங்க விதி. அவனோட அப்பா மோகனை மறந்துடுன்னு எப்ப சொன்னாரோ அப்பவே நான் மனசளவுல தயாராயிட்டமா. அவனும் இதை புரிஞ்சு ஏத்துக்கணும், ஏத்துக்க வைக்கணும். அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் தீபா துளசி யாருக்கும் தெரிய வேண்டான்னு பாக்குறேன். ஏண்டி உன் கூட ஒண்ணு மண்ணா பழகிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம எப்படி? வேணாமா, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா எப்படியாவது பேசி என் மனசை கலைக்க பாப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க மோகன் கிட்ட சொல்லிட்டா அவன் வேற வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான். எதுக்கு இந்த வம்பெல்லாம்? கல்யாணங்கிறது 4 பேருக்கு தெரியாம எப்படி? காதோட காதா விஷயம் அவங்களுக்கு போகாமலா இருக்கும்? அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சாகணுமா? அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சீக்கிரம் முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்கன்னு நான் சொல்ல சொன்னேன். மோகன் 15 நாள் ட்ரைனிங் விஷயமா செங்கல்பட்டு போறான். அவன் வர்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டா நல்லது. நீ அவனுக்காக தான் இவ்வளவு அவசரப்படுறேங்கிறது புரியுது. தொட்டதுக்கெல்லாம் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கியே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நிம்மதியா இருக்கணும்லம்மா. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரை மறந்துட்டு நீ எங்களுக்காக வாழல? நான் போற இடத்துலயும் ஒரு குழந்தை இருக்குமா? அவனை மறந்துட்டு என்னாலயும் அந்த குழந்தைக்காக வாழ முடியும்? போடி, என்னென்னமோ பேசுற, எனக்கு ஒன்றும் புரியல. நீ கவலைப்படுறபடி எனக்கு தப்பா எதுவும் ஆயிடாதுமா. போதுமா? பேசிட்டியா? பேசிட்டேங்க்கா. சரி சரி, நான் வெளியே உட்காந்து படிக்கிறேன். ஆ. கொஞ்சம் முன்னால அத்தை வந்திருந்தாங்க. எதுக்கு? முகூர்த்த நாள் பார்த்துட்டாங்களாமா? பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். நகை நட்டு ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா, பொண்ணுக்கு என்ன பண்ண போறேன்னு விசாரிச்சாங்க. மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணை மட்டும் அனுப்புனா போதுன்னு சொன்னாங்களே. அதுக்குன்னு காதுல மூக்குல கூட ஒண்ணு இல்லாம வெறும் ஆளா போய் நிப்பியா? பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது பண்ணாதனமா நல்லா இருக்கும். ஆசை இருந்தாலும் நம்ம கிட்ட காசு இல்லையேம்மா. காசு இல்லைன்னு சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம். உனக்கு இந்த இத்து போன வீடும் 3 பொண்ணுங்களும் தான் இருக்கு. இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. ஏன் ஆட்டோ இல்ல? அதை வித்து செலவை சமாளிக்கலாமே. உனக்கு மலையளவு பண்ணலைனாலும் மனசார ஏதாவது பண்ணணும்ல. ஆட்டோவை வித்துடலாமா? என்ன விளையாடுறியா? ஆட்டோ வித்துட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவ? குடும்பமே அதை நம்பிதான் இருக்கு. அதை போய் விக்கிறாங்கற? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அதை யார் ஓட்டுவாங்க? நானா உன் தங்கச்சிங்களா? வீட்டுல சும்மாதானமா இருக்கும். ஏன் சும்மா இருக்கணும்? லீஸுக்கு விட்டுடலாம். இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தா ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு வாடகையாவது கிடைக்கும். அதை வச்சு நீ சமாளிப்பன்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நீ ஒரேடியா வித்துலாங்கற? எங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டவன் அதுக்கு ஒரு வழி பண்ணுவான். நம்ம குடும்பத்துக்கு ஆட்டோ தானே ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். அதை விக்க நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன். நீ பிடிவாதம் பிடிக்காதம்மா. கல்யாணங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சோறு பொங்குற விஷயம் இல்ல. சரசரமா நகை போடலனாலும் காதுல மூக்குல குண்டுமணி தங்கமாவது போட்டுத்தானே அனுப்பணும். தங்கத்தை விடு. கல்யாணத்தப்போ இதோ இதே அழுக்கு துணியோட நிக்க போறியா? புது துணி எடுக்கணும். வந்தவங்கள வாசல்லே நிக்க வச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட முடியுமா? விருந்து அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அது இல்லாம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், பாத்திரம் பண்ணனு கொஞ்சம் வாங்கணும். இதுக்கெல்லாம் காசு வேணுமேம்மா. அதுக்கு என்ன பண்றது? எங்கேயாவது கடன் வாங்கிக்கலாமா? சேட்டுக்கிட்ட சொன்னா ஆர்சி புக்கை வச்சுட்டு அதையும் துளசிக்காக சேட்டுக்கிட்ட வச்சுட்டுனா சுத்தம். சொல்லுமா. கடன் வாங்கி கல்யாணம் பண்ணலாங்கிற. வாங்கின கடனை யார் அடைக்கிறது? என்னால முடியுமா? வாங்கின கடனை அடைக்கலன்னா ஆட்டோவை மீட்க முடியாம அப்படியே போயிடும். அதுக்கு இப்பவே வித்துட்டா என்னடி? எங்களை பத்தி யோசிக்காத. வீட்டு வேலை செஞ்சாவது உன் தங்கச்சிகளை நான் பாத்துக்கிறேன். ஆட்டோவை வித்து காசு ரெடி பண்ணு. அவசரத்துக்கு வேற வழி இல்லல்ல. என்னம்மா, ஆட்டோவை எப்படி விக்கிறதுன்னு கஷ்டமா இருக்கா? இல்லம்மா, நீ சொல்றது சரின்னு தான் படுது. நான் புரோக்கர் கிட்ட சொல்றேன், வித்துடலாம். ஆட்டோவை விக்கிறமேன்னு வருத்தப்படாத. நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆட்டோவை விற்கணும்னா சேட்டுக்கிட்ட இருக்கிற ஆர்சி புக்கை வாங்கணும். அதுக்கு பணம் வேணும். வேற வழி இல்ல. துளசிக்கிட்டே பேசி பாத்திரலாம். இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என் மூஞ்சிலேயே முழிக்காத. மோகன், என்னப்பாச்சு? நானும் பாக்குறேன், அன்னைக்கு ஒரே டல்லா இருக்கிற. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்லண்ணா, நான் நார்மலா தான் இருக்கேன்.
பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, நீ ஒர்க் பண்றப்ப கூட நான் கவனிச்சனே. ஏதோ பேருக்கு ஏனோ தானோன்னு வேலை பார்க்குற. எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுப்பா, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அண்ணா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. ஃப்ரெண்டோட ஒரு சின்ன ப்ராப்ளம் அதான். மோகன், ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைனா அதை வெளியே விட்டுறணும். இங்க அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே கூடாது. இல்லைண்ணே, ஒர்க்குன்னு வந்துட்டா நான் அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். நீ இன்னைக்கு அப்படி இல்லையப்பா, அதனால தானே கேட்குறேன். இதை பார்ப்பா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ இப்போதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க. உன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு மேனேஜ்மெண்ட் டெய்லி நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னதான் வாரிசு அடிப்படையில் நீ ஜாயின் பண்ணியிருந்தாலும் யோசிக்கவே மாட்டாங்க. வேலை சரியா பார்க்கலன்னா தூக்கி போட்டுருவாங்க. வீட்டில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட சண்டைன்னு உன் குழப்பத்தை வேலையில் காட்டினா அப்புறம் மெமோ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் யூனியன் என்கொயரி விளக்கம் சொல்லி வேலையை காப்பாற்றிக்க கஷ்டமாயிடும். கஷ்டப்பட்டு யூனியன்ல பேசி வேலைக்கு சேர்த்துருக்க, அதை நீ தான்ப்பா காப்பாத்திக்கணும். சரிண்ணே, இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நீங்க சொல்றது புரியுதுண்ணே. ஆ, நீங்க முன்னாடி போங்கண்ணே, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்தேன். சரிப்பா. இப்படி டார்ச்சர் பண்றாளே. என்னையே டென்ஷன் படுத்துறல, நீயா நானான்னு பார்க்கலாம். அண்ணா சிகரெட் ஒன்று கொடுங்க. இதான் லாஸ்ட் டைம். திரும்ப இந்த தப்பை செய்யக்கூடாது. என்ன மதிக்காதவள நான் ஏன் மதிக்கணும்? அண்ணா சாரிண்ணா. என்னப்பாச்சு உனக்கு? ஏதோ ஃப்ரெண்டோட ப்ராப்ளம்னு சொன்னேன், சிகரெட் எல்லாம் பிடிக்கிற? சாரிண்ணா, ஒரே டென்ஷன் அதான். சிகரெட் பிடிச்சா டென்ஷன் போடுன்னு எந்த பைத்தியக்காரன் சொன்னா? இதை பிடிச்சா கேன்சர் தான் ஏன் வரும், பிரச்சனை தீராது. சாரிண்ணா, நான் பண்றது தப்புன்னு தெரியுது. தப்புன்னு தெரியுதுல்ல, தெரிஞ்சே ஏன் பண்ற? நாளுக்கு நாள் சிகரெட் பிடிக்கிறவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது. எவனும் நிம்மதியா இருக்கிறதா தெரியல. கையெல்லாம் நடுங்க. இப்படி சிகரெட் பிடிச்சா நிம்மதி வந்துருமா? ஏன்டா அப்படி முட்டாள்தனமா சீரழிறீங்க? உனக்கு பிரச்சனைன்னா அதை எப்படி சரி பண்ணலான்னு பாரு. இப்படி பொட்டி கடையில தானே சிகரெட் பிடிச்சா காசுக்கும் நாசம், உடம்புக்கும் நாசம். சாரிண்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன். உன் நன்மைக்கு தான் சொல்றேன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. உங்க அப்பா வேற முடியாம இருக்காரு. உன் குடும்பத்தை பார்த்துக்க நீ தான் சம்பாதிக்கணும். நீயே கெட்டு சீரழிஞ்சா உன் குடும்பத்தை யார் காப்பாத்துவாங்க? இல்லைண்ணா, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்காத. ஆமா தம்பி, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு சிகரெட் குடிப்ப, நாளைக்கு தண்ணி அடிப்ப. இன்னைக்கு வெளியில பண்றது நாளைக்கு கம்பெனிக்குள்ள பண்ணுவல, அப்புறம் சீட்டை கழிச்சு வெளியே அனுப்பிச்சிருவான். சோத்துக்கு என்ன பண்ணுவ? உங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவருக்கு மகனா பிறந்துட்டு இப்படி பண்றியாப்பா? ஏற்கனவே உங்க அப்பா நீ கெட்டு குட்டிச்சிரவனதை சொல்லியிருக்கிறாரு. எப்பயுமே உன்னை பத்தி தான் புலம்பிட்டு இருப்பாரு. எனக்கே உன்னை வீட்டுல வந்து அடிக்கணும்னு தோணுச்சு. இல்லைண்ணா, அதெல்லாம் நான் எப்போ விட்டேன். உங்க அப்பா அதையும் சொன்னாரு. என் மகன் திருந்திட்டான், என் சொல் பேச்சு கேட்கறான், இப்பெல்லாம் எந்த தப்பு தண்டாவுக்கும் போறதில்லைன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? ஆனா பாரு, நீ என்னடான்னா ஃபூன்னு ஊதிட்டு இருக்க. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான். இனிமே கண்டினியூ பண்ண மாட்டேண்ணா. தம்பி, நீ ஒரு முறை திருந்தினதே பெரிய விஷயம். போதைக்கு அடிமை ஆயிட்ட, அதுல இருந்து வெளியே வர்றது பெரிய கஷ்டம். ஆனா கடவுள் புண்ணியத்துல நீ திருந்திட்ட. இப்ப ஏன் திரும்ப அதெல்லாம் செய்யற? நீ சிகரெட்டை மறந்துட்டேன், தண்ணியை மறந்துட்டேன்னு வாயால சொன்னா பத்தாதுப்பா. குறைஞ்சது 5 வருஷமாவது தொடக்கூடாது. மீறி தொட்ட முன்ன விட அதிகமா ரொம்ப மோசமான நிலைமையில சீரழிஞ்சு போவ. அப்புறம் உன்னை அந்த கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. சாரிண்ணா, ஏதோ வேதனையில பண்ணிட்டேன்.
தப்பு தானே? தம்பி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மென்னு முழுங்க. வேதனையா இருக்குன்னு தப்பான வழியில போயிட்டா உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லப்பா, உன் குடும்பத்துக்கே கஷ்டம். நம்ம வருமானத்துக்கு இதெல்லாம் தேவையாப்பா? இனிமேல் தப்பி தவறி கூட இந்த சனியை தொற்றாது பண்ணி. சரிண்ணா. அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்காத. அப்பா வருத்தப்படுற மாதிரி நீ நடந்து கூடாதுன்னு நினை. எனக்கு அது போதும். சரிங்கண்ணா. வா. வா. ஹாய் பிரபாகர். வாங்க உட்காருங்க. தீபா, குட்டிமா. இனிமே என் விஷயத்துல தலையிடாத. உன்னால நான் பட்டதே போதும். என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முழிக்காத. போயிடு. வாங்க சார், நீங்க சாரோட பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டுட்டு வரேன். கொஞ்சம் இருங்க தீபா, சார். டீல ஒண்ணு வேணாம். துளசி உங்ககிட்ட பேசணுமா? நீங்க பேசிட்டு இருங்க சார். அம்மா எப்படி இருக்கீங்க? துளசி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இனிமே நீயும் தீபாவும் பழகுறது நல்லதில்ல. அவளை இனிமே பார்க்க நினைக்காத, பேசாத, விட்டுரு.